நல்லா இருந்துச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக்கு, செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த பாட்டுக்கு அசரம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பிடிக்கிருக்கலாம். செகண்ட் ஹாஃப்ல ஓகே தான். செகண்ட் ஹாஃப் சண்டை நல்லா பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எங்கேஜிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லேக். அது படம் மாதிரி இல்லை. டேரக்டர் தான் சொல்றீங்க. அவர் படம் மாதிரி அந்த ஃபீல் இல்லை. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். இன்டர்வல் பிளாக்லேயே அவர்கிட்டயே இல்லை, பக்கத்தில் யாரோ உட்காந்துருந்தாங்க, அவங்ககிட்ட சொன்னேன், அவர் இது வந்து முருகதாஸ் படம் மாதிரி இல்லை அப்படி சொல்லி. படம் எனக்கு தெரிஞ்ச ஆவரேஜ் தான். சிவகார்த்திகேயன் சூப்பராக நடிச்சிருக்காரு, அவர் மேலே எந்த குறையும் இல்லை. மற்றபடி படம் கதை வந்து ரொம்ப சொதப்பி வச்சுருக்காங்க. ஒரு பொண்ணுக்கோசரம் வந்து அவர் எவ்வளோ தூரம் வேணாலும் இறங்கலான்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து காமிச்சிருக்காங்க. அந்த பொண்ணை வச்சு தான் முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு தான் மெயின். நம்ம துப்பாக்கி கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சோ அதோட கொஞ்சம் எக்ஸ்டர்னல் வெர்ஷன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்குது. அதனால் சிவகார்த்திகேயன் பார்க்கலாம் இந்த படத்தை. எனக்கு பிலோ ஆவரேஜ் தான். ஏன்னா ஏஆர் முருகதாஸ் அவர் எடுத்த படத்தை அங்கங்கே வச்சிருக்காரு. அதனால் இந்த ஸ்டோரி ஃபுல்லாக அவரோட ஸ்டோரி மாதிரியே தெரியல. அவர் எடுத்த படத்தை அப்போ அங்கங்கே வச்சிருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நிறைய பேர் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கிறாரு, இந்த படம் வந்து துப்பாக்கி கஜினி மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. அதுதானே இப்போ சொன்னேன். துப்பாக்கி ஒருவேளை கெட்டியா பிடிக்கலையா அவரு? சிவகார்த்திகேயன் கெட்டியா பிடிக்காத துப்பாக்கி என்ன இல்லை, இப்போ கொஞ்சம் கெட்டியாக பிடிச்சிருக்காரு. அடுத்த டேரக்டர் வச்சு அதை விடுறாரா இல்லை இன்னும் கெட்டியாக பிடிக்கிறாரா, எடுக்கிற ஸ்கிரிப்டை பொறுத்து தான் இருக்கு. முருகதாஸ் ஏற்கனவே அதர் லாங்குவேஜ்ல போய் கிளாப் கொடுத்துருக்காரு. தமிழ் சினிமா கம்பேக் மறுபடியும் வருவாரா? கம்பேக்கு நல்ல ஸ்டோரி இருந்தால் கம்பேக் கொடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஸ்டோரி இருந்தால் ஒன்றுமே முடியாது. ஏன்னா தெரியுதா இல்லை ஷார்ட்டா? லென்த்து தான், கொஞ்சம் லென்த்து தான், இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். அது எங்கேன்னு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நேரமாக அதான் பார்த்துட்டு இருந்தேன், அது கிடைக்கல. ஏன்னா ஏஆர் முருகதாஸ்க்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும், அது வந்து இந்த எங்கேயுமே பார்க்க முடியல. சிவகார்த்திகேயன் பார்க்க முடியுது அந்த மாதிரி, பட் மற்றபடி வேற யாரும் அந்த மாதிரிலாம் பார்க்க முடியல. இல்லை, நம்ம வில்லனிசம் தான் அதிகமாக இருக்குது. நம்ம வில்லன் வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சூப்பர் ஃபைட் ஒன்று ஃபர்ஸ்ட்லேயும் ஒன்று நடக்கும், இன்ட்ரோலையும் அவர் தான் ஹீரோ மாதிரி இருக்கார் படம் ஃபுல்லாகவே. சிவகார்த்திகேயன் வந்து கேமியோ ரோல் மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் படம் எனக்கு தெரிஞ்சு அவருக்கோசரம் உட்காந்து பார்க்கலாம், வில்லனுக்கோசரம். ஏஆர் முருகதாஸ் சார் ரீசெண்ட் இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, துப்பாக்கி கஜினி மாதிரி வந்து பார்த்தா எல்லாத்தையும் கலந்து தான் போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் கலந்து தான் போட்டிருக்காரு. இல்லை விட்டு வணக்கம்னு நினைக்கிறாரு. அப்புறம் கிளைமேக்ஸில் வந்து துப்பாக்கி தான் வருது, அந்த துப்பாக்கி கிளைமேக்ஸ் தான் வருது. பட்டு அந்த கோட்டு படத்தில் சிவாக்கு கண்ணை கொடுத்தாங்களா, அதே மாதிரி இங்கே ஒருத்தர் கொடுப்பாரு. அதை நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய இடத்துல லாஜிக் மிஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக லாஜிக்லாம் மிஸ் ஆகும். செகண்ட் ஹாஃபில் ஃபைட்டை வச்சே ஃபுல்லாக ஓடிட்டாங்க. நல்லா இருக்கு. அது ஒரு மாதிரி செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த நாயா அவரை நினச்சிட்டு ஒன்று பண்ணுவார். அது வந்து நாய்க்கு வெறி பிடிச்சா என்ன நடக்கும், அந்த மாதிரி மனுஷனுக்கு வெறி பிடிச்சா என்ன நடக்கும்னு அது கிளைமேக்ஸில் ஒரு மாதிரி இருக்கும். அது நம்ம மண்டிக்குள்ளே ஒரு மியூசிக் ஓடிட்டே இருக்கும். அந்த மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்காரு. இல்லை, அவர் எல்லா படத்துலையும் என்ன பண்ணுவாரோ அதான் இந்த படத்துலையும் பண்ணுறாரு. அவருக்கு தனியாக ஒரு ஸ்கோப்லாம் அவர் தனியாக படம் பண்ணால் தான் நல்லா இருக்குது. இந்த படத்தில் அவரும் கேமியோ ரோல் மாதிரி தான். இன்னொரு மலையாள ஆக்டர் ஒருத்தருக்காரு, போலீஸ் ஆக்டரா, இந்த அவர் தான், அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு மாதிரி நல்லா இருக்கும். டெக்னீஷியன் தான் இந்த படத்தை தூக்கி காப்பாற்றுது. எனக்கு மற்றபடி வேறு யாரும் காப்பாற்ற மாதிரிலாம் தெரியல. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருக்கனால எல்லா ஃப்ரேமுமே சூப்பராக இருக்குது. நம்ம வெண்ணை தாண்டி வருவோம் எல்லாம் ஒரு பார்த்தோம், நம்ம அதில் தீர்சா எல்லாத்தையுமே ரொம்ப அழகாகவே காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. யார் சினிமாட்டோகிராஃபர்னு தெரியல, ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கு. தெரியல, அவங்கள தான் கேட்கணும், கதைக்காரங்க இருந்தவங்க தான் பேர் வச்சுக்கிறாங்க சும்மா. துப்பாக்கி இன்னும் நல்லா கெட்டியாக பிடிக்கணும். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டேரக்டர் அமையணும். அவருக்கு டேரக்டர் கட்டாமிச்சான்னா கண்டிப்பாக பிடிச்சிடும். ஏன்னா அவருக்கு ஆக்டிங் ஸ்கோப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது வரையுமே. அதனால வில்லனுக்கு கொடுத்த அதே ஸ்கோப்பை வந்து ஹீரோவுக்கு கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். லவ் தான் படமே, லவ்னால தான் படமே. அவர் கிளைமேக்ஸில் வந்து அந்த பிரம்மாஸ்திரான்னு ஒரு படம் பார்த்தீங்களா இல்லைன்னு தெரியல எனக்கு. அந்த படத்தில் எப்படியோ அதே மாதிரி தான் இது லவ்வில் முடிச்சிருவாங்க. சிக்கந்தர் தெரியல, நான் அந்த படம் இன்னும் தர்பார் வேறடா, அது சூப்பர் ஸ்டாருக்கோசரம் ஓடுனது.
அவ்வளோதான். அந்த மாதிரி இது வந்து பார்த்தோம்னா இவருக்கு ஆவரேஜா போகுங்களா இல்ல இது ஆவரேஜ் தான். ஏன்னா அவர் தெலுங்குலையும் இப்போ ஒரு ஹிந்தி ஏதோ ஒரு படம் பண்ணார், அதை அடித்து நொறுக்கினாங்க அங்கே இட்லி கடையை. இதில் நொறுக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதனால் ஆவரேஜாக இருக்குது, உட்காந்து ஒன் டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். தளபதி குறிப்பாக எந்த அளவுக்கு இருக்கு? ஃபைட் சீக்வன்ஸ் தான் இந்த படத்தை இன்னும் நல்லா தூக்கி காட்டுது. ஏன்னா அது இல்லைன்னா இந்த படம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலையும் உட்காந்து பேசிட்டு தான் இருப்பாங்க. வில்லனுக்கெல்லாம் ஃபைட் சீனில் தான் இன்ட்ரோவே ஆரம்பிக்குது. அதனால் அது அவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் இல்லை, ட்ரைலரில் என்ன பார்த்தீங்கன்னா அதுதான் படத்தில் இருக்கும். அவரோட கேரக்டர் என்னன்னு, அவர் வந்து ஒரு ஒரு இடத்துல பாதிப்பாயிருப்பார். அந்த பாதிப்பு வந்து எல்லா இடத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம். ரத்தம் தெரிக்கும் காட்சிகள் அந்த அளவுக்குலாம் இல்லை, சுமாராக தான் இருக்குது. அதனால எல்லாரும் உட்காந்து ஃபேமிலியாக உட்காந்து 7.5 10க்கு 7.5 ஆவரேஜ் தான். தமிழ்ல ஹிந்தி தெலுங்குன்னு 5 லாங்குவேஜ் எடுக்கிறாங்க. பேன் இந்தியா ஒர்க் இல்லை, இது பேன் இண்டியா படம்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஒருத்தர் வந்து அந்த வில்லனை வச்சு இது மட்டுமே இந்த படத்தை ஓட்ட முடியாது. நம்ம டான்சிங் ரோஸ் சூப்பராக நடிச்சிருக்காரு இந்த படத்தில். அவர் நான் மறந்துட்டேன், அவர் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. அப்புறம் ஹீரோயினுக்கு அவங்க கொடுத்த கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் மெச்சூரிட்டியாக பண்ண அந்த கேரக்டர்லாம். ஏன்னா ஹீரோ கண்ட்ரோல் பண்ணுறதும் அவங்க தான், அவங்க லூஸில் வர்றதும் அவங்க தான். அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுதான் கதையோ போதும். அதனால் ஓவராலாக எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. பட் கதையில் மட்டும் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க இந்த கதை இன்னும் நல்லா இருக்கும். வழக்கம் போல இருந்து அனிருத் இந்த படத்தையும் காப்பாத்திட்டாருங்க. அவரோட music. அனிருத் தான் காப்பாற்றிட்டு வேறு யாரும் காப்பாற்ற முடியல. அவர் தான் ஜீசஸ், கோலிவுட் ஜீசஸ்ன்னு நினைக்கிறேன். காப்பாற்றிட்டு தான் கடைசி வரைக்கும். சிவகார்த்திகேயன் அவருடைய நடிப்பு யதார்த்தமாக இருந்துச்சுண்ணா. அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காரு. அவருடைய ஆக்டிங் வந்து யதார்த்தமாக இருந்துச்சு, ஆக்டிங் மாதிரி இல்லை, சூப்பராக இருந்துச்சு. துப்பாக்கி இல்லை துப்பாக்கி அளவுல இல்லை. ஆனால் அதில் அந்த துப்பாக்கியில் வர அந்த கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வரும். அந்த வில்லன் அந்த அவர் சொல்லுவார் என்னன்னா இல்லை கரெக்டாக இருந்துச்சு. அது வந்து கரெக்டாக அந்த சீன் வரும், அந்த டைலாக் அவர் சொல்லுவார், துப்பாக்கி யார் கையில் இருந்தாலும் வில்லன் நான் தான்டா அப்படிம்பாரு. அது சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சூப்பராக நல்லா எங்கேஜிங்காக போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் அவ்வளோக்கா சொல்கிற அளவுக்கு இல்லை. வில்லனுக்கு தான் ஸ்கோப். வில்லனுக்கு அந்த வில்லனையை வந்து இந்த இருக்க எல்லா கெட்டவங்களையும் நல்லா காமிச்சிட்டு போலீஸையும் இருக்க சட்டத்தையும் வந்து கொஞ்சம் லோவாக காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்குலாம் போலீஸ் வந்து ரொம்ப முக்கியம்லாம் இல்லை. ஏதாவது ஒரு இடத்துல நார்மலாக கன் ஷூட் நடந்தாவே நம்ம போலீஸ் வந்துருவாங்க, இல்லை யாராவது ஒருத்தர் வந்துருவாங்க. இந்த மாதிரி இடத்துல அந்த கன் ஷூட் நடக்குதுன்னு சொல்லி வந்துருவாங்க. ஆனால் இதில் நிறையா கன் ஷூட் நடக்குது. அந்த இடத்துல ஆர்மி மட்டும்தான், அவங்களுடைய டீம் ஆர்மி மட்டும் தான் வேலை செய்த வழியாக அங்கே இருக்க லோக்கல் போலீஸ் வேலை செய்ய மாட்டாங்க. அது ஒரு மைனஸ். அந்த அவர் வந்து ஒரு எங்கேஜிங் ஒரு எங்கேஜ்லேயே வச்சிருப்பாரு, ஸ்க்ரீன்லேயே கண்ணை நம்ம வச்சிருக்க மாதிரி வச்சிருப்பாரு. அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவர் கொடுக்கல, செகண்ட் ஹாஃபில் கொடுத்துறாரு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொடுக்கல. ஹீரோயின் எப்படி பண்ணியிருக்காங்க? ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க இருக்குனால தான் நான் படமே. ஒரு லவ்னால ஒரு பையன் வந்து அழியறதுக்கும் ரெடி ஆவான், அழிக்கிறதுக்கும் ரெடி ஆவான் அப்படின்றது தான் படம். அவன் அழியறதுக்கு ஃபர்ஸ்ட் வருவான், அப்புறமேட்டு அழிக்கிறதுக்கு வருவான். அந்த லவ் அது இருந்தனால தான் படமே. அனிருத் மியூசிக் எல்லா இடத்துலையுமே, எந்த இடத்துலையும் கேப் விடாமல் மியூசிக் அடிச்சுட்டே இருக்கிறாரு எல்லா இடத்துலையும். இப்போ வர படத்தை வச்சு அனிருத் தான் தூக்கி நிறுத்திட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி இந்த படத்தையும் அனிருத் பீச்சிங்லேயே காமெடியை நம்மளே ஆனால் சிரிச்சிருக்கலாம் இருக்கும். காமெடி இருக்குது ஒரு சில இடத்துல. அது வந்து சீரியஸாக தான் இருக்கும், ஆனால் அது சீரியஸாக பேசுகிறது தான். ஆனால் அது காமெடி சீக்வன்ஸ் பண்ண முடியும். ஆக்ஷன் ஃபிலிம் தான். படம் வந்து இத்தனை ஆகாது, ஆவரேஜ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லவ் அந்த இது போயிட்டுருக்கும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அந்த ரிவெஞ்ச் தான் போயிட்டுருக்கும். இது ஃபுல்லாக தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைப்பாங்க, துப்பாக்கியில் வந்த மாதிரி. அதே மாதிரி இங்கே வந்துட்டு ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அது வந்து பண்ணுறாங்களா இல்லையா, அதுதான் கதை. மதராசினா 80s அப்போதான் சொல்லியிருப்பாங்க. மதராசி அந்த 80s நடக்கிற மாதிரி கட்டுறாங்களா இல்லை இப்போ கரண்ட்ல? இல்லை, சென்னைன்னு வைக்க முடியாதுல்ல, அதனால பழைய பேரை தான் வச்சுருக்காங்க. அதுதான் இங்கே வந்து ஒரு ஆங்கர் மாதிரி வச்சுக்கலாம். ஏமே ஆமாம். ஹீரோயின் கன்னட ஹீரோயின் உங்களுக்கு நல்லா வந்துருவாங்களா தமிழ்ல? அவங்களோட வேலையை கரெக்டாக பார்த்துருக்காங்க. சிவகார்த்திகேயனோட ரோலும் நல்லா இருந்தது. ஆனால் என்ன அப்பப்போ தேவதை கண்டேன் என்னது இது மச்சான் காதல் கொண்டேன்
அப்புறம் காதலி விழுந்தேன் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி வந்து நல்லா இருக்கா? ஆ? Chemistry work out ஆகுது. ரெண்டு பேரும் chemistry எப்படி இருக்கு? கெமிஸ்ட்ரி லவ் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த படம் இன்டர்வல் பிளாக் இதெல்லாமே எப்படி போகுது? இன்ட்ரோ ஃபைட்டே பிளாக் இருக்குங்களா? படம் ஃபுல்லாகவே ஃப்ளைட்டு தான், ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்குமே ஃபைட்டு தான். ஆமா, வில்லன் எப்படி பண்ணியிருக்காரு அப்போ? அவர் தான் மெயின் படத்தோட மெயின் ஹீரோ, அவர் தான். எஸ்கே வந்து செகண்ட் ஹீரோ மாதிரி தான் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி போலீஸ் டிடெக்டிவ் ஏஜென்ட்ஸ் மாதிரி தான், அதுக்குள்ளே போயிட்டு இவர் உள்ளே போவார். உள்ளே போன வாட்டி நடக்கிற சம்பவங்கள் தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்துட்டுருக்கும். அதராசி 2 வருமா? இல்லை வேண்டாம், இதுவே போதும். ஓகே, கண்டென்ட் எந்த மாதிரியான கண்டென்ட் எடுத்திருக்காரு? அதுதான் ஒன்று துப்பாக்கியில் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி இங்கே. ஓகே, இது வந்து பேன் இந்தியா லெவல்ல எடுத்திருக்காங்களே, அது இங்க இதாவது இல்லையா, அங்க ஓடுமா bro? அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கு. இல்லை அந்த அளவுக்கு ஒர்த்தா நான் சொல்ல மாட்டேன், ஒர்த்து இல்லை. ஏன்னா கதை ஸ்ட்ராங் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை. துப்பாக்கி மாதிரி கஜினி மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை அது. அம்மா நல்லா பிளாக் பஸ்டர் இருந்துச்சு, அந்த அளவுக்கு இந்த படம் போகுமா? அந்த அளவுக்குலாம் போகாது. ஆக மொத்தம் தர்பார் அளவு ஒரு அளவுக்கு நீயே தர்பார்னு தர்பாருக்கே போற. கரியர்ல இதான் வந்து அவருக்கு இது இல்ல அப்படி இல்ல, தர்பார் தான் வந்து கடைசியா அவரோட ஆவரேஜா போன படம். செங்கல்தர் அது வேற லாங்குவேஜ், அதுவும் எல்லாம் ஒன்று தான். அடுத்த தளபதி வருவாரா சிவா? வருவார், கண்டிப்பாக வருவார். ஏன்னா போன படத்துக்கும் இந்த படத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் நல்லாவே துப்பாக்கி கட்டியாக பிடிச்சிக்கிட்டா பரவாயில்ல. அடுத்த தளபதி ரேட்டிங் வந்து ஒரு 6 கொடுக்கலாம்.